ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ ஷோப்னா. கொஞ்சம் பேசலாமா வித் மீ? ஸோ வாங்க, லாஸ்ட் வீக்கெண்டோட வீடியோ இது, ஃபுல் டே வீடியோ இது. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து சஷ்வந்த், தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஒரு ஃபன் சிட்டி மாலுக்கு போயிருந்தோம். பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. ட்ரிச்சியில் இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து ரஷ்ஷாக தான் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு போனப்போ கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. பிகாஸ் நாங்கள் போனதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock அந்த மாதிரி தான். ரொம்ப வந்து அஃபோர்டபுள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து மினிமம் வந்து 100 rupees ரீசார்ஜ் பண்ணாலே போதும். பட் வந்து சென்னையிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் மினிமமே 1000 ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். கார்டு வந்து நம்ம ஒரு 50 rupees என்னமோ தான் நினைக்கிறேன், 50 or 100 ஞாபகம் இல்லை. அதை வந்து நம்ம 100, ஏன்னா இந்த கார்டு வந்து நான் ஆல்ரெடி வாங்கினது, இப்போ வாங்கினது இல்லை. லாஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ஒரு ஆஃபலி லீவுன்னு நினைக்கிறேன், லைக் டிசம்பர் மந்த் லீவில் போயிருக்கும்போது அப்போ வந்து தங்கச்சிங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ வந்து எல்லா தங்கச்சிங்களுமே வந்திருந்தாங்க. அந்த டைமே நான் கார்டு வாங்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் இந்த ஏரியா தான் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுற ஏரியா. இது வந்து அதே இடத்துலையே தனியாக இருக்கும். 1/2 hourக்கு 100 rupees. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வந்து பிலோ 6 years அந்த மாதிரி தான் இருக்கணும் குழந்தைங்க. பிகாஸ் உள்ளே இருக்கிறது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளே ஜோன் தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ நம்ம உள்ளார அனுப்பும்போது நம்ம குழந்தைங்க பேர், நம்மளோட நம்பர் அண்ட் என்ன கலர் வந்து ட்ரெஸ் போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்ட் மாதிரி வாங்கிடுறாங்க எழுதி. ஸோ கரெக்டாக அந்த 1/2 hourல வந்து நம்ம கூட்டிக்கணும். நம்ம அங்கேயே வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நார்மலாக வந்து நம்ம சில ப்ளே ஏரியாலெலாம் விட்டோன்னா நம்ம அங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். இது அப்படி எல்லாமே கிடையவே கிடையாது. நம்ம விட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் இருக்கும். ஸோ அங்கே போய் ஃபுட் ஏரியாவில் நம்ம சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour கழித்து வந்து கூட நம்ம கூட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம பயப்படவும் வேண்டியதில்லை. பிகாஸ் அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு நாங்கள் கீழே வந்தோம். பார்த்தா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் மேட், 12th வரைக்கும் படித்தவங்க. நான் வந்து ஃபுட்டு வாங்குறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பக்கத்தில் வந்துட்டு ஷோபனா அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. யாருடா இது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகலை. ஃபீஸ் ஞாபகம் இருக்குது, பேர் ஞாபகம் வரல. பட் அதுக்கப்புறம் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த பிக்கு தான் எடுத்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. நம்மளை ஞாபகம் வச்சு சொல்லும் போது வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி எப்போயாவது நடந்திருக்கா? நேமை ரொம்ப நேரம் கழித்து ரீகலெக்ட் பண்ணியிருக்கீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து அன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது. எத்தனை வருஷம் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 15 years கழித்து நம்மளை ஞாபகம் வச்சு கரெக்டாக வந்து ஷோப்னா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸோ அப்படியே நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு